உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னை பொறுத்த வரைக்கும் உன் முகம்லாம் சரியாகல. எனக்கு அதான் யோசனையா இருக்கு. நான் ரொம்ப லக்கி கௌதம். நான் கொஞ்சம் யோசிச்சா கூட நீ கரெக்டா கண்டுபிடிச்சிடுற. இது வேற ஒரு கவலை கௌதம். அது காவியா அக்காவை பத்தி தான். ஏன் அன்னைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன? இல்ல கௌதம், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அக்கா நல்லாதான் இருக்கா. ஆனா கதிர் மாமா தான் ஏதோ குழப்பிட்டே இருக்காரு. இங்க பாரு இந்திரா, அவனுக்கு வேற வேலை என்ன இருக்கு? இப்ப என்ன பண்ணா? காவியா அக்கா கிட்ட வந்து பாசமா பேசுறாரு. முக்கியமா குழந்தையெல்லாம் வந்து கொஞ்சுறாரு. எனக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப புதுசா இருக்கு கௌதம். இவ்ளோ நாள் ஆகாம இருந்த குழந்தை இப்ப மட்டும் திடீர்னு எப்படி ஆகும்? என்ன இந்திரா சொல்ற? என்னால நம்ப முடியல. உன்னாலையும் நம்ப முடியலல? அதத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதோ சம்மதம் இல்லாம எனக்கு ஊர்த்திக்கிட்டே இருக்கு. நானும் அக்காவும் குழந்தைய வச்சு பேசிட்டு இருக்கோம். அங்க வந்து அக்கா கிட்ட ஏன் என்கிட்ட குழந்தைய குடுக்கலன்னு அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. எனக்கு ஏதாவது பாசம் கேசம் பொங்கிடுச்சோ? பாசம் பொங்குதாக்கும். நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் கௌதம். இன்னும் சொல்ல போனா இல்ல ஏதாவது உள்நோக்கம் இருக்குமான்னு கூட எனக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு. அந்த குழந்தைக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் கூட அவனுக்கு தெரியாது. அதுக்குள்ள என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? நீ எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டு இருக்காத. இல்ல கௌதம், எனக்கு ஏதோ வேற மாதிரி தான் தோணுது. கதிர் மாமா அப்படியெல்லாம் லேசா நடந்துக்கிறவரே கிடையாது. அந்த குழந்தைய அவர்கிட்ட விடுறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு இந்திரா, நீ ஓவரா கற்பனை பண்ணாத. கதிர் ஆர்வ குளர்ல ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் தான். அதுக்காக குழந்தைய அவன் என்ன பண்ணிட்டு போறான்? அப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது கௌதம். அக்காவையும் குழந்தையும் அவரோட ரூம்ல விடுறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. அவரால குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு. இந்திரா, சும்மா சும்மா என்ன இந்திரா பேசிட்டு இருக்க? ஆமா கௌதம், எனக்கு அப்படிதான் தோணுது. ஏற்கனவே அக்கா வயித்துல குழந்தை இருக்கும்போது கதிர் மாமா எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாருன்னு உனக்கு என்ன மறந்து போச்சா? இங்க பாரு இந்திரா, திரும்ப திரும்ப இதே எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்ப நீ? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அப்ப ரோஷினி கூட இருந்தா, அதனால அப்படி நடந்துக்கிட்டான். இப்ப அந்த மாதிரி எதுவுமே இல்ல. எனக்கு நீ சொல்ற மாதிரிலாம் கதிர் மேல எந்த சந்தேகமும் கிடையாது. இங்க பாரு இந்திரா, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் குழந்தையோடயும் உங்க அக்காவோடையும் ஒன்னா சந்தோஷமா வாழதான் போறான். இல்ல கௌதம், அக்கா கூட அவர் இருக்கிறதே எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. ஓகே, உனக்கு பயமா இருக்குல்ல? சரி ஓகே இந்திரா, உங்க அக்கா கூட கதிர் இருக்க கூடாதுன்னா டைவர்ஸ் தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? கௌதம், ஷாக்கா இருக்குல்ல? இந்திரா, நீ ரொம்ப யோசிச்சு கண்டதெல்லாம் போட்டு மண்டையில குழப்பிக்காத. கிளம்பு, நீ முதல்ல ஆபீஸ் கிளம்பு. உனக்கு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்க வெளியே. உன்கிட்ட தான் இந்திரா நான் பேசிட்டு இருக்கேன். நீ கிளம்பு, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். இங்க பாரு இந்திரா, நீ இப்படி நின்றுட்டே இருந்தா ஏதாவது யோசிச்சுட்டு தான் இருப்பேன். போய் உன் வேலையை பாரு போ. சரி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.